சரி, நாளில் கூட செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். 127வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 127வது சங்கீதத்தின் 3வது வசனம், 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு பேச கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் இந்த வசனத்தை வைத்து பேரண்டிங், பிள்ளை வளர்ப்பு, கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு தொடர் போதனையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் முதல் காரியமாக நான் சில காரியங்களை சொல்லியிருந்தேன். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ பிள்ளைகளை கொடுக்கிறவர் தேவன்தான். நம்முடைய சுய முயற்சியினால பிள்ளைகள் என்ன பண்றது இல்லைன்னா பிறப்பதில்லை. தேவன்தான் ஒரு மனிதனுக்கு பிள்ளை கொடுக்கிறவர் என்பதை நான் முதல்ல காண்பித்து கொடுத்திருந்தேன். தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஈவு, பலன், சுதந்திரம் தான் நம்முடைய பிள்ளைகள். அப்போ இந்த பூமியில தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தாலும் அவர்கள் தேவனுடையவர்கள். முதல்ல அவர்கள் தேவனுக்கு தான் சொந்தம். அவர் தான் அவங்களுடைய முதல் ஓனராக இருக்கிறார். இந்த பூமியில அவர்களை வளர்க்கக்கூடிய தற்காலிகமானவர்கள் தான் நாம் என்பதை நான் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். அதை கடந்த வாரத்திலே வலியுறுத்தினேன், இந்த வாரத்திலே நான் வலியுறுத்துறேன். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு முன்னாடியே அவர்கள் தேவனுடையவர்கள். ஆமென். அவர்கள் யாருடையவர்கள்? முதல்ல தேவனுடையவர்கள், அப்புறம்தான் உங்களுடையவர்கள். அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் சொல்லுங்க மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை படிக்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்தல், ஃபுல்ஃபில்லிங் த நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருப்பது போல சிறு பிள்ளைகளுக்கும், நாம் வளர்க்கிற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது டீனேஜ் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ந்து திருமணமாகின பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டு. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் என்னென்ன தேவைகள்? மிக முக்கியமான 5 தேவைகள். மிக முக்கியமான 5 தேவைகள். அந்த தேவைகளை பெற்றோரை தவிர வேற யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுவதுமாய் பூர்த்தி செய்யும். கொடுத்தாலும் முழுவதுமாய் அவர்களை என்ன பண்ண முடியாதுன்னா பூர்த்தி செய்ய முடியாது. அதனால பெற்றோர்கள் இந்த காலை வேளையில், பெற்றோர்கள் மாத்திரமல்ல, தாத்தா பாட்டி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் முதல் இந்த பிரசங்க தொடர் போதனை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், தகப்பனுக்கும் தாய்க்கும் மாத்திரம் இந்த பிரசங்கம் அல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இது பொருந்தும். அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த பிரசங்கம் பொருந்தும். அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் பொருந்தும். பெரியப்பாவாக இருந்தாலும், மாமாவாக இருந்தாலும், சித்தப்பாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் பொருந்தும். ஆமென். வாலிப பிள்ளைகள், திருமண வயதில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு திருமணமாய் கர்த்தர் பிள்ளையை கொடுக்கும்போது ஞானமாய் பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமென். உங்களுக்கெல்லாம் பாருங்க, ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. எங்களுக்கெல்லாம் யாரும் இந்த மாதிரி என்ன பண்ணலன்னா சொல்ல, தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணோன்னா இந்த பிரசங்கங்களெல்லாம் எடுத்து நானாக கற்றுக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நானாக கற்றுக்கிறது. என்னமோ தேவன் எனக்கு பிள்ளை கொடுத்துருக்கிறாரு. அதை வளர்ப்பதற்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அதுக்கான வசனங்களை எல்லாம் எடுக்கும் போது எனக்கு கிடைக்கிற பிரசங்கங்கள் தான் இந்த பிரசங்கங்கள். அதையெல்லாம் ஒரு பிரசங்கமாக ஆயத்தப்படுத்தி உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரியா இல்லையா சொல்ல மாட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார். ஆமென். உங்களை ஆஸ்வதிப்பார்னு சொன்னதான் சரி ஆமென் சொல்ல மாட்டீங்க. சரி, என்ன ஆஸ்வதிப்பார்னு சொன்னாவது ஆமென் சொல்றீங்களா பார்க்கலாம் தான் சொன்னேன். ஆமென். இப்போ கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். சரி, முதல் காரியம் நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளையினுடைய தேவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்பு. ஆமென். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தாயினிடத்திலையும் தன்னுடைய தாத்தா பாட்டினிடத்துல தன்னுடைய சகோதர சகோதரியிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்பு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை, போதும் அது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம், ஃபுல் கான்டெக்ஸ்ட் போக வேணாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை. அல்லேலூயா. அப்போ தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கிறது கூட ஏன் தண்டிக்கிறான்னா
அவன் மீது அன்பாய் இருப்பதனால தான். அப்போ தகப்பனுடைய ஒரு அதாவது தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய அன்பை அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். கரெக்டா? தீத்து 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், தீத்து 2வது அதிகாரத்தின் 4வது வசனம், தேவ வசனம் புதிய ஏற்பாட்டில் 295 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 295, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். அப்போ கவனிங்க, வாலிப ஸ்திரீங்க, திருமணமான பெண்கள் தங்கள் கணவனை நேசிக்கணும், தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், நேசிக்கணும். அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ வேதம் என்ன சொல்லுது, ஒரு தகப்பன் ஒரு தாய் அந்த பிள்ளையின் மீது எதை காட்டணுமா சொல்லுங்க, எதை காட்டணும் சொல்லுங்க, சத்தமாக தான், அன்பை காட்டணும். உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வு உண்டு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்வு உண்டு. அவங்க நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பை எதிர்பார்க்குறாங்க. அப்பா நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், அம்மா நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், அப்பாவுக்கு வந்து நான் முக்கியமான ஒரு மகனாக இருக்கணும், அம்மாவுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய அன்பை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன், நம்முடைய அன்பையும் நம்முடைய ஈர்ப்பையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அப்பா என் மேலே பாசமாக இருக்கணும், அம்மா என் மேலே பாசமாக இருக்கணும், அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த அன்போ அந்த பாசமோ தகப்பனிடத்துலையும் தாயினிடத்துலையும் கிடைக்காம போகும்போது தான் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அன்பு தனக்கு வேறு எங்கே கிடைக்குதோ அங்கே தேடி போயிடுறான். அந்த அன்பு எங்கே வேணா கிடைக்கலாம், ஊரில் எங்கே வேணா கிடைக்கலாம், இல்லை மாமாவினிடத்துலையோ மச்சானிடத்துலையோ யாரிடத்துலையோ கிடைக்கலாம். அப்போ அந்த அன்பு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் அவன் என்ன பண்ணிடுவான்னா அங்கேயே குடுத்தனத்தை போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிள்ளைகளுடைய தேவை, முதல் தேவை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு அன்பு. அது சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க நான் சொல்கிறது, அது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும், திருமணமான பிள்ளைகளாக இருந்தாலும், அது முதிர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லாருமே தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தாயினிடத்திலையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அன்பு காட்டும் போது பெற்றோர்கள் செய்யக்கூடாத ஒரு தவறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஒரே பையனாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது, ஒரே பிள்ளையாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் 2-3 பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது அன்பு காட்டும் பொழுது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ ஃபேவரிட்டிசம். அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆமென், ஆமென். அப்படின்னா என்னது ஃபேவரிட்டிசம்? ஒருத்தன் மீது அதிகமான அன்பு, இன்னொருத்தன் மீது குறைவான அன்பு, ஒருத்தனுக்கு அதிகமாக செய்யறது, இன்னொருத்தனுக்கு அதிகமாக செய்யாமல் போகிறது, ஒருத்தனை தூக்கி பிடிக்கிறது, ஒருத்தனை தூக்கி பிடிக்காம போகிறது. பிள்ளைகள் பெற்றோர் செய்கிற பெரிய தவறு. ஒருத்தருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் காரியங்களை செய்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் படிக்க வைங்க. ஒருத்தவங்களுக்கு எப்படி வீடு கட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. ஒருத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து நகையை போடுறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நகையை போடுங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பிள்ளைய, அதாவது 3 பிள்ளை இருக்குன்னா அதில் ஒரு பிள்ளை சம்பாதிக்கிறதா இருக்கும், அதுகிட்ட இருந்து பிடுங்கி அதை ஆண்டியாக்கி மிச்சம் 2 பணக்காரனாக்கக்கூடாது. அப்போ 3வது பிள்ளை என்ன ஆகிடும்னா அது கஷ்டப்படும். இல்லை ஒரு பிள்ளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறத பிடுங்கி 2வது பிள்ளைக்கும் 3வது பிள்ளைக்கும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு செஞ்சிட்டிங்களா, ஒரு பிள்ளைக்கு மேலே அன்பு காட்டிங்களா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 2வது பிள்ளைக்கு என்ன பண்ணுங்கள், அதே அன்பை காட்டுங்க. உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் அங்கே தான் ஞானம். நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணோன்னா ஞானமாய் சமமாய் செய்ய பங்கிடணும். நீங்கள் கொடுத்துட்டு பிடுங்கிறது, இல்லை கொடுக்காம மாற்றி செய்யறது, இது எல்லாமே கவனிங்க அது அந்த அந்த கூட பிறந்த அந்த பிள்ளைகள், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அவர்களே ஒருத்தரை அடிச்சுட்டு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பெற்றோர்களே அவர்கள் செய்கிற ஒரு வழி இது. நிறைய பெற்றோர்கள் செய்கிற ஒரு வழி இந்த ஃபேவரிட்டிசம் கிடையாது. 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளுக்கும் சரிசமமாய் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் சொல்லிடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் தம்பியை தான் பிடிக்கும், எங்கள் அக்காவை தான் பிடிக்கும், எங்கள் தங்கச்சியை தான் பிடிக்கும்.
எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அவன் என்ன மென்டாலிட்டிலே வளருவான்னா, அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதே மென்டாலிட்டியில் தான் என்ன பண்ணுவான்னா வளருவான். அப்போ பிரியமானவர்களே, வேதத்தில் யாக்கோபனுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு தப்பு இதுதான். யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகள் இருந்த போதும் கூட யோசேப்பின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கரிசனையும் பாசமும் செலுத்ததுனால அவனுக்கு என்ன பண்ணான்னா வகை வகையான வஸ்திரங்களை போட்டான், மற்ற பிள்ளைகளை விட்டான். நடந்தது என்ன? மற்ற பிள்ளைகள் யோசேப்பை என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்யவும் அவர்கள் துணிந்து வந்து, ஆனால் தேவக்கரம் யோசேப்பின் மீது இருந்ததுனால அவர்கள் யோசேப்பின் மீது கை போடவில்லை. யார் தப்பு? யோசேப்பு தப்பா? யாக்கோபு செஞ்ச தப்பு. யாக்கோபு செஞ்ச தப்பு. அப்போ பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும். அந்த பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குது. அந்த பிள்ளைகள் மீது நாம் அன்பு காட்டாமல் போகும்போது தான் அந்த பிள்ளைகள் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெற்றோரை வெறுக்க நேரிடுகிறது. அண்ணன் மேலே அன்பு காட்டிட்டு தம்பி மேலே அன்பு காட்டாமல் போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா வெறுக்கிறான் பெற்றோரை. குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுறான். குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு பிள்ளையாக, தகப்பனுடைய பேரை கெடுக்கிற ஒரு பிள்ளையாக, தாயினுடைய பேரை கெடுக்கிற ஒரு பிள்ளையாக அவர்கள் என்ன பண்ண செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெற்றோரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெற்றோரிடத்தில் சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த வெறுப்பு? ஏன் இந்த சண்டை? ஏன்னா அந்த இடத்துல அன்பு இல்லாமல் போகும் பொழுது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமானால், 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமேன். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்தை நிறைய நேரத்தில் ஒருவரில் ஒருவர் போது மற்ற மனிதர்கள் கூட எல்லாம் பொருத்திடுறோம். ஆனால் ஒருவரில் ஒருவர் போது அது பெற்றோர்கள் பிள்ளைக்கும் பொருந்தும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பொருந்தும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒருவரில் ஒருவர் என்பது எல்லாருமே அடங்கும் அதுல. அப்போ வேதம் சொல்லுகிறது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகாபே லவ். எப்படிப்பட்ட அன்பு? அகாபே லவ்னா தெய்வீக அன்பு. சொல்லுங்க எல்லாருமே, தெய்வீக அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நான் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணிக்கிறதாலும் சொல்றேன். இந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா இந்த அன்பு எந்த வரைமுறைகளும் இல்லாமல் ஒரு மனிதனை சிநேகிக்கக்கூடியது. வேதம் சொல்லுது இந்த அன்பு தான் தேவன் நம்ம மேல வச்சார். அகாபே லவ். அகாபேனா கிரேக்க வார்த்தை. தெய்வீக அன்புன்ற பதத்துக்கான கிரேக்க வார்த்தை தான் இந்த அகாபே அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த அன்பை தேவன் நம்ம மேல வச்சாரு. இந்த அன்பினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். நம்ம பரிசுத்தமானா இருந்ததுனால அவர் மரிக்கல, நம்ம நீதிமானா இருந்ததுனால மரிக்கல, நான் செய்த நீதி நிமித்தம் அவர் எனக்காக என்ன பண்ணல, மரிக்கல. நான் பாவியா இருக்கும் போதே அவர் எனக்காக சிலுவையில தொங்கினார், அவர் எனக்காக சிலுவையில மரித்தார். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு அது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட அன்பை தான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மீது காட்ட வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ் உங்க பிள்ளைகள் மீது காட்ட வேண்டும். அதே போல இந்த அன்பு நீங்க பாத்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் லவ், அகாபே லவ்னும் போது நீங்க குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம். எபேசியர் 5:25-29 ஆகிய வசனங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 25-29 ஆகிய வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே அன்பு அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே அன்பை கணவன் மனைவி மேல காட்ட வேண்டும் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி மேல மட்டும் கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளையின் மீதும் அந்த அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா. சாக்ரிஃபிஷியல் லவ்னும் போது தியாகம் செய்கிற அன்பு, தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்ற ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்புக்கு பேர் தான் தியாகமான அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சாக்ரிஃபிஷியல் லவ். ஆமேன். தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க பாருங்க, அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாக்ரிஃபிஷியல் லவ். அதுக்காக எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் நடுத்தரில் கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அது மூடத்தனமான ஒரு செயல். அங்கே தான் நம்முடைய ஞானம் விளங்கணும். ஆமேன். அங்கே தான் நம்முடைய
ஞானம் விளங்கணும். அதாவது நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கடைசியில் கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு நடுத்தருக்கு வந்து நிற்கக்கூடாது. அதே நேரத்தில் எதுவுமே பிள்ளைகளுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சுட்டு அவங்க அவங்களுடைய இதுல திறமையில முன்னேறட்டும்னு சொல்லக்கூடாது. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஒன்று போனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது, நடுவில் நிற்கணும். ஆமேன். நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ பிள்ளைகள் நம்ம இடத்துல எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்க? ஒன்று அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ்னா சில நேரத்தில் பிள்ளைகள் குறும்பு செய்வாங்க, தவறு செய்தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அவங்கள தண்டிக்கணும், அப்போதான் அதுலேருந்து திருந்துவான் அப்படின்னு கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன். அதை தண்டித்து முடித்த பின்பு அவன் மன்னிப்பு கேட்கும் போது அந்த பிள்ளைகளை மன்னித்து மறுபடியும் அந்த பிள்ளைகள் மீது என்ன பண்ணணும்னா அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு காட்டணும். அதுதான் அன்கண்டிஷனல். அவன் தப்பே பண்ணாலும் அந்த தப்பை அவன் உணர்ந்து திருந்தும் போது அவனை மறுபடியும் நேசிக்கிறோம். பார்த்தீங்களா? டேய், தப்பு பண்ணாலும் நீ ஏன் பையன், அது மாறாது. இனிமேல் நீ என் பிள்ளையே கிடையாது சொல்லிட்டீங்கன்னா மாறிடுமா? மாற முடியாதே. அது உங்களுடைய மைண்டில் வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய பிள்ளை என்பது மாறாத ஒரு பிரமாணம். அது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். கரெக்டுங்களா? அப்போது அது அன்கண்டிஷனல் லவ். தப்பே பண்ணாலும் அந்த பிள்ளை திருந்தி அதை நம்ம மறுபடியும் சிச்சித்து அனைத்து அதை நேசித்து அதை கட்டி எழுப்பி அது மேலே பாசத்தை காட்டுறோம் பாருங்கள், அது அன்கண்டிஷனல் லவ். ஆமேன். ஒன்று சாக்ரிஃபிஷியல் லவ்ன்னும் போது சில நேரங்களில் நமக்கு இல்லைனாலும் நம்முடைய பிள்ளை அதை அனுபவிக்கிட்டோம், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் பாருங்கள், அது சாக்ரிஃபிஷியல் லவ் நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆமேன். இன்னொரு அன்பையும் பிள்ளைகள் மேலே காட்டணும். முதல்ல அகாபே அன்பு, ரெண்டாவது ஃபீலியா அப்படின்னா சகோதர, அதாவது அஃபெக்ஷனேட் லவ் அப்படின்னா அஃபெக்ஷனேட், அவர்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பொருந்தும். இது இல்லை கொஞ்சம் எமோஷ்னலான ஆட்களுக்கெல்லாம் இது பொருந்தும். இப்போ நான்லாம் இதை எதிர்பார்ப்பேன் எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அப்பா கிட்ட நான் சில நேரத்தில் இன்றைக்கி கூட அதை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிப்பேன். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் அப்பாவை கட்டி பிடிப்பீங்க, உங்கள் அம்மாவை கட்டி பிடிப்பீங்கலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ கூட ஓவர் எக்ஸைட் ஆகிடுச்சேன், சந்தோஷமாயிட்டேன்னா அப்படியே கட்டி பிடிச்சிப்பேன் எங்கள் அப்பாவை. உர்றான்னுவார், டைட்டாக கட்டி பிடிச்சிப்பேன், இருப்பா அப்படின்ட்டு. சில நேரத்தில் முத்தம் கூட கொடுத்துருவேன் எங்கள் அப்பா, கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருவேன், தள்ளி போடான்னுவார். ஆமேன். அதுவும் சின்ன பிள்ளைங்க இந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்க அப்பா நம்மளை மடி மேலே உட்கார வச்சுக்கணும், நம்மளை கட்டி பிடிச்சிக்கணும், தூக்கி வச்சுக்கணும், கொஞ்சணும், கையை பிடிச்சிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அன்பை எதிர்பார்க்குறாங்கங்க. சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறவங்க நான் சொல்கிறேன் பாருங்கள், அவன் அந்த பிள்ளைங்க தூக்கிக்கோ, என்னை தூக்கிக்கோன்னு சொல்லும் போது என் பையன் என்ன கேட்பான், அப்பா என்னை தூக்கிக்கோ. எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க, டேய் இறக்கூட, அவனை இறக்கூடி, எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சு மோட்டிவேட் பண்ணாத அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு 3 வருஷம் தூக்கி வச்சு நிற்க முடியுமா? அதுக்கப்புறம் அவனை சொல்லுங்க, பெரியவன் ஆகிட்ட உடனே அவனை என்ன பண்ண மாட்டான், தூக்குங்கன்னு கேட்க மாட்டான். அதனால் அவனுக்கு அந்த அஃபெக்ஷன், அப்பா என்னை தூக்கி வச்சுக்கணும், அம்மா என்னை தூக்கி வச்சுக்கணும், என்னை உப்பு மூட்டை ஏற்றிக்கோங்க, மேலே ஏறி உட்கார வைங்க, அப்பா எனக்கு முத்தம் கொடுங்க, அப்பா எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. இப்படிலாம் அந்த பிள்ளைகள் கேட்கறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர்கள் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஆமேன். அந்த பிள்ளைகளுக்கு அன்பு கொடுக்கணும். எப்படி நீங்கள் அந்த பிள்ளைகள் ஏதாச்சும் சாகசங்கள் பண்ணிட்டா கை கொடுத்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அவர்களை என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க, தூக்கி ஒரு 2 சுத்துங்க, தூக்கி போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துறது. ஆமேன் சொல்லுங்களேன். தீத்து 2 நாளில் ஒரு வசனம் காமிச்சேன் பார்த்தியா, பாலிய ஸ்திரீகள் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டணும்னு சொல்லிட்டு, அது கணவன் மேலே காட்டுற அன்பு கிடையாது, கணவன் மீதும் பிள்ளைகள் மீதும் காட்ட வேண்டிய இந்த ஃபீலியா லவ். ஃபீலியா லவ்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகோதர ஸ்நேகம். ஆமேன். என்ன லவ் ஃபீலியா லவ்னா? சகோதர ஸ்நேகம். கணவன் மேலே மனைவி காட்டுற அன்பு, மனைவி மேலே கணவன் காட்டுற அன்பு வேற. அந்த அன்பை வேற எங்கேயுமே காட்டக்கூடாது. அப்படி காட்டிட்டா அதுக்கு பேர் விபச்சாரம். அந்த அன்புக்கு பேர் கிரேக்க பதத்தில் ஈராஸ். அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மட்டுமேயான அன்பு. ஆனால் இந்த தீத்து 2 நாளில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு ஃபீலியா, இது சகோதர ஸ்நேகம். அப்படின்னா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மேலே வச்சிருக்கிற அன்பு. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான். ஒரு சிஸ்டரு கூட பிறந்த தங்கச்சியை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, கையை பிடிச்சி நடப்பாங்க, கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, உருளுவாங்க, பெறலுவாங்க.
அந்த அன்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலப்படமற்றது. அதில் எந்த ஒரு இச்சையோ காமமோ இது எதுவுமே இருக்காது அந்த அன்பில். அந்த ஃபீலியா அன்பு தான் தீத்து 2:4 பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கணவன் மேலேயும் காட்டு பிள்ளைகள் மேலேயும் காட்டு அப்படின்றாரு. ஆமேன், இல்லையா சொல்லுங்களேன். இப்போ கணவன் மேலே மனைவி, மனைவி மேலே கணவன் காட்ட வேண்டிய 2 அன்பு இருக்கு. ஈரோஸ் அன்பையும் காட்டணும், ஃபீலியா அன்பையும் காட்டணும். ஆனால் பிள்ளைகள் மேலே பெற்றோர் காட்ட வேண்டிய 2 அன்பு என்னன்னா, அகாபே அன்பு தெய்வீக அன்பையும் காட்டணும், ஃபீலியா அஃபெக்ஷனேட் லவ் இந்த அன்பையும் காட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் பேசுனது புரிஞ்சுதுன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இந்த அன்பு நம்ம காட்டும் போது பிள்ளைகள் மீது நம் செய்யக்கூடாத இன்னொரு தவறு என்னன்னு சொல்லி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டு நாட் பேம்பர் தேம். அப்படின்னா ரொம்ப அதிகமாக அவங்கள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொஞ்சம் கூடாது. அப்படின்னா ரொம்ப அதிகமாக அவங்க கேட்குறது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா தகாத காரியத்தை செய்யறதுக்கு பிடிவாதமாக வந்து சிம்சோன் மாதிரி நிற்பான். சிம்சோன் வந்து நின்னானா, பிடிவாதமாக நின்னானா, அந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ரொம்ப பேம்பர்னா ரொம்ப அதிகமாக பாசம் வச்சு கொஞ்சி அவர்களை சிச்சை செய்யாமல் அவர்கள் மீது நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் பிரதர், அவங்க எதை கேட்டாலும் நான் செஞ்சிருவேன், எதை கேட்டாலும் செஞ்சிருவேன், நான் ஒரு நாள் தகாத காரியத்தை கொண்டு வந்து வாசல் முன்னாடி நிறுத்துவான் ஐயா. நீங்கள் அன்பு காட்டும் போது ரொம்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா பொங்கிடக்கூடாது. ஆமேன், சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப ஓவராக என்ன பண்ணிடக்கூடாது. ஓவராக பொங்கிடுச்சுன்னா அடுப்பு அணைஞ்சிரும். எழுதி வச்சுக்கோங்க, ஓவராக பொங்கிடுச்சுன்னா சொல்லுங்க அடுப்பு அணைஞ்சிரும். அன்பு காட்டணும், பேம்பர் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செல்லம் கொடுத்து அவர்களை கொஞ்சி வளர்த்தீங்கன்னா, அப்படி வளர்கிற பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க நீங்கள் வளர்றதை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் என்னுடைய தகப்பனும் தாயும் அதை அங்கீகரிப்பார்கள் என்று அது முதல்ல ஸ்கூலில் தப்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும், காலேஜில் தப்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும், கடைசியில் அது சமுதாயத்தில் தப்பு பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக வந்து வெடிக்கும். அன்றைக்கி தகப்பனும் தாயும் தலைகுனியை நேரிடும். பிரியமானவர்களே, அன்பு காட்டும் போது ஓவராக செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஓவராக இடம் கொடுத்துடக்கூடாது. அன்புன்றது வேற, நீங்கள் அதிகமாக அந்த பிள்ளைகள் மீது செல்லம் வச்சு பேம்பர் பண்ணுறதுன்றது வேற. do not pamper them. if you pamper them, be ready to meet the consequences. நீங்கள் அவர்கள் மீது ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுப்பீங்கன்னா ஆயத்தமாக இருங்க விலை கிரயத்தை செலுத்துவதற்காக. ஆமேன். காலை வேளை நான் சொல்கிறேன், அன்பு காட்டுங்க. இந்த பிள்ளைகள் மீது என்ன பண்ணுங்க, அன்பு காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இந்த பேம்பர் பண்ணுறதுல அந்த பிள்ளைகள் செய்கிற தவறையெல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது. அது தவறுனா தப்புனா தப்பு. ஆமேன் சொல்லுங்க. தப்புனா பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அவன் தப்பு செய்யும் போது நீங்க ஓவரா செல்லம் கொடுத்து இல்லை அது தப்பு கிடையாது, அது வந்து சரிதான், அவன் தப்பே பண்ணல, நீங்க அவனை நியாயப்படுத்துவீங்கன்னா அவன் என்ன நினச்சிப்பான்னா, நான் பண்ணது தப்பு கிடையாது, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க நான் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையிலே அந்த பிள்ளையின் மீது பாசம் இருக்கிற தகப்பனும் தாயும் என்ன பண்ணோம், போன வாரத்தில் நான் சொன்னேன் டிசிப்ளின். அன்பு அந்த பிள்ளையை சிட்சிக்கும். டேய் அது தவறு என்று அந்த பிள்ளைக்கு உணர்த்தி சொல்லி அந்த பிள்ளையை திருத்தி நேர் வழியில் நடத்தும் போது தான் நம்ம அந்த பிள்ளையின் மீது அன்பு காட்டுறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் நம்முடைய வீடு பிள்ளைகளால் நடத்தப்படுகிற வீடாக இருக்கக்கூடாது. அவர் ஹோம் ஷுட் நாட் பி எ சைல்டு ரன் ஹோம். அப்படின்னா பெரிய பெரிய தீர்மானங்களை எல்லாம் யார் எடுக்கணும்னா பெற்றோர்கள் தான் எடுக்கணும். பிள்ளைங்களை உட்கார வச்சு எப்போ நீங்கள் கேட்கணும்னா அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு நன்மை தீமை எது, அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஆலோசனையே கேட்கணும். புரியுதுங்களா? அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும் போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, சொந்த பந்தங்களை பற்றி தெரியாது, சமுதாயத்தை பற்றி தெரியாது, பொதுவான ஒரு அறிவு இருக்காது, விழுந்து போனால் எப்படி எழுந்து வரணும்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி இல்லாத பிள்ளைகளால் உங்களுடைய குடும்பம் நடத்தப்படுகிறதா இருக்கக்கூடாது.
அப்படி இருக்குமானா இதெல்லாம் எங்கே நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் மீது அதிக செல்லம் வைக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வீடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்தோ, நீங்கள் பிள்ளைங்க கறி குழம்பு கேட்குறது, மீன் குழம்பு கேட்குறதெல்லாம் நான் சொல்ல, அதெல்லாம் அற்பமான காரியம். அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஆசை, ஃபிஷ்ஷு வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், ஆப்பிள் வேணும், செரி வேணும், பெரி வேணும், அதெல்லாம் கேட்குங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் சின்ன சாதாரணமான அற்பமான காரியங்கள் செஞ்சிடலாம். ஆனால் குடும்பத்தை குறித்து பெரிதான திட்டங்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுக்கறதுனால அவர்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து ஆலோசனை கேட்டிங்கன்னா, முதிர்ச்சியற்ற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் அது வேற மாதிரி போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்களை பெற்றோர்கள் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். பெற்றோர்கள் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். என்னென்னா, முதிர்ச்சி இல்லாத பிள்ளைங்களை அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசி சொல்லி, இருக்கிறத இல்லாத பற்றி எல்லாம் சொல்லி அவன் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாகி குடும்பத்துக்கும் தகாத ஆலோசனை கொடுத்து, மற்றவர்களுக்கும் தகாத ஆலோசனை கொடுத்து ஒரு சரியில்லாத வழியில் போகக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தில் தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமேன். அல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் சும்மா ஏதோ ஞானம் வெளியே நான் ஏதோ படிச்சுட்டு வந்துலாம் பேசல. வேதத்தை படிக்கிறோம், அந்த வேதத்தின் அனுபவமும் இருக்கிறதுனால தான் பேசுகிறேன். அதனால தான் பேசுகிற வார்த்தைகள் உள்ள இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது என்ன பண்ணாதீங்கன்னா, ரொம்ப பேம்பர் பண்ணக்கூடாது பிள்ளைங்கள. அந்த பிள்ளைகள் மீது அன்பு காட்டுறதுன்றது வேற, அதிகமாக செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது அப்படின்றது வேற. அந்த பிள்ளைகள் மீது அன்பு காட்டி வளருங்க. அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் பேர பிள்ளையாக இருந்தாலும் அன்பு காட்டி வளருங்க. ரொம்ப செல்லம் கொஞ்சம் வளர்ந்தீங்கன்னா அது உங்கள் கையை விட்டு மீறி போயிடும். ஆமேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்பு காட்டுறது வேற, செல்லம் கொஞ்சி இடம் கொடுக்கறது, பேம்பர் பண்ணுறதுன்றது. பேம்பர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பிள்ளைகள் கேட்குறதையெல்லாம் செய்வோம். அந்த பிள்ளைகள் செய்கிற தவறையெல்லாம் நியாயப்படுத்துவோம். பெரிய பெரிய தீர்மானங்களையெல்லாம் அந்த பிள்ளைகளை வைத்து எடுப்போம். கடைசியில் நாசம் யாருக்குன்னா பெற்றோருக்கு தான். அதனால் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குகிறவர்களாக, பிள்ளைகளுடைய முதல் தேவை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, they desperately need your love. அவர்கள் உங்களுடைய அன்பை தான் அதிகமாய் நேசிக்கிறார்கள். அவர்கள் தோற்று போனால் கூட, அவர்கள் விழுந்து போனால் கூட, அவர்கள் உதவியற்றவர்களாக இருக்கும்போது கூட நீங்கள் அவர்களிடத்துல காட்டுற அன்பு தான் அவங்கள மறுபடியும் கட்டி எழுப்போம். தெரியுமா? அவங்க மேலே காட்டுற அன்பு தான் மறுபடியும் கட்டி எழுப்போம். அதாவது எத்தனையோ பிள்ளைகள் 10th ஃபெயில் ஆன உடனே 12th ஃபெயில் ஆன உடனே மருந்து குடிச்சு சாகுறாங்க, தூக்கு மாட்டிட்டு சாகுறாங்க, ரயில் தண்டவாளத்தில் போய் சாகுறாங்க. நான் யோசிப்பேன், அந்த பிள்ளைகள் ஃபெயில் ஆனால் என்ன வாழ்க்கையவா முடிய போகுது? ஏங்க ஃபெயில் ஆனவெல்லாம் வாழலையா? எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, எத்தனையோ ஊழியக்காரங்களே ஃபெயிலான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆமேன். எத்தனையோ சாதனையாளர்கள் ஃபெயிலானவங்க இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு, அந்த பெற்றோருக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்களுடைய உயிரும் எதிர்காலமும் முக்கியம் அல்ல, அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் மீது கடிந்து கொண்டு அவர்களை சினம் கொள்வதுன்னு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, அதுவே ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டோன்ற வேதனையில் இருக்குது. இன்னும் தகப்பனும் தாயும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மூஞ்சி காட்டும் போது அது என்ன பண்ணுதுன்னா, வேற வழி இல்லாமல் ஒரு 50 ரூபாய்க்கு விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போகலாம். அந்த அன்பு கிடைக்காதனால தான் போய் சாகுறான். அந்த அன்பு கிடைக்காதனால தான் அந்த பிள்ளைகள் போய் என்ன பண்ணுதுன்னா சாகுது. அன்பை காட்டினீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் போகிற பலவிதமான கோணலான பாதைகள்லேருந்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். சரி, 2வது பிள்ளைகளுடைய தேவை. பிள்ளை வளர்ப்பில் முக்கியமான காரியம் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 5 காரியத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக செஞ்சே ஆகணும். 2வது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றுவது. எல்லாம் சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றுவது. ப்ரொடெக்டிங் தெம் அண்ட் சேவிங். ப்ரொடெக்டிங் அண்ட் சேவிங் தெம். அவர்களை பாதுகாத்து காப்பாற்றுவது யாருடைய வேலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெற்றோருடைய வேலை. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வேதத்தை திருப்ப வேணால், குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. நேரம் தெரிஞ்ச சம்பவம்ன்றதுனால தான் நான் சம்பவங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், குறிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன்.
வசனங்களை காட்டும் போது அதை படிக்க வைப்பேன். வசனங்களை காட்ட, சம்பவங்களை காட்டும் போது குறிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தின் 1-4 குறிச்சிக்கோங்க. அப்புறம் ஆதியாகமம் 24, 21, 14-20 குறிச்சிக்கோங்க, குறிக்கிறவங்க. இந்த யாத்திராகமம் 2:1-4 யாரை குறித்து வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும். நைல் நதியில் அவர்களை என்ன பண்ணோம்னா தூக்கி போட்டு அவர்களை சாகடிக்கணும் அப்படின்னும் போது நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேற வழி இல்லாமல் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவர்கள் கொன்று போட்டார்கள் என்றெல்லாம் கூட இருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் மோசேயினுடைய தாயும் சகோதரியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டியை, நாணல் பெட்டியை செஞ்சு அதில் பூசி தண்ணி உள்ளே ஏறாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, அந்த பெட்டிக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு தண்ணியில் விட்டாங்க. அது எங்கேயாவது போய் சாப்பிட்டோன்னு நினச்சிருந்தா மீரியாம் போயிட்டு இருப்பா. அவள் அங்கேயே ஏன் நின்றுட்டு இருந்தா, மோசேயினுடைய சகோதரி ஏன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான்னா, இந்த குழந்தை எங்கே போகுதுன்னு பார்க்கலாம், கத்தர் அந்த பிள்ளை எப்படியாவது என்ன பண்ணிட்டோம் காப்பாற்றோம், அந்த பிள்ளை மேலே இருக்கிற அக்கறை எப்படியாவது அந்த பிள்ளை பாதுகாக்கணும். பார்வோனுடைய குமாரத்தி அந்த பெட்டியை எடுத்து உள்ள குழந்தை இருக்குதுன்னு பார்த்த உடனே இந்த அம்மா நேராக ஓடிடுது. யாரு? மிரியாம், மோசேயினுடைய சகோதரி. ஓடி வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பெக்டட் மேடம், அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் என்ன ஒரு அம்மாவை ரெடி பண்ணிட்டோமா? இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாற்றணுன்ற எண்ணம் தாய்க்கும், எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்ற எண்ணம் சகோதரிக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. காப்பாற்றினாங்களா மோசேய? காப்பாற்றினாங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆகார் தன்னுடைய மகன் இஸ்மவேலோடு கூட வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது தண்ணீர் காலியாகி போனது. ஆகாருக்கு தண்ணி இல்லாதனால பிள்ளை தாகத்தில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வறண்டு போய் அது சாகு நிலைமையில் வந்தது. ஐயோ, இந்த பிள்ளையை நான் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, பிள்ளையை சாகிறத நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையை வைத்து தூரமாய் கல்லெறிகிற தூரத்துக்கு போனாள். கர்த்தர் ஆகாரை பார்த்து கேட்டாரு, ஆகாரே நீ கவலைப்படாத, பிள்ளையாண்டானே நான் காப்பாற்றுறேன், நான் பார்த்துக்கிறேன். நேராக ஓடினான். கர்த்தர் என்ன பண்ணானா, ஒரு நீரூற்றை காண்பித்தார், தண்ணி எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து காப்பாற்றினான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைய ஜபங்களை என்னால் காட்ட முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஜெபித்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கவும் காப்பாற்றும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்றாடின மனிதர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். வாட் இஸ் மை பாயிண்ட்? நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை என்று சொல்லி கேட்பீர்களானால் நம்முடைய கடமை. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உறைவிடத்தை கொடுத்து, அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் பத்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான வழிமுறைகளையும் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது யாருடைய கடமைன்னா தகப்பனுடைய கடமை, தாயினுடைய கடமை. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. எல்லா பெற்றோருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா என்ன பார்த்துப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏதாவது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டா, ஸ்கூல்லேருந்து பண்ணிட்டா உடனே எங்கள் அப்பா கிளம்பி வந்துடுவார், எங்கள் அம்மா உடனே வருவாங்க, உதவி செய்வாங்க, என்னை பார்த்துப்பாங்க. ஆமென். அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு வரணும். ஆமென். அந்த பிள்ளைங்க எங்கள் அப்பாவா வரமாட்டார், கூப்பிடாதீங்க. எங்கள் அம்மாவா ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது நாடகம் பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க, நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு கட்டு போட்டு கூட்டின்னு வந்து விட்டுருங்க சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பும் அவர்களுடைய செக்யூரிட்டியும் நீங்கள் தான். ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த செக்யூரிட்டி மைண்டு வரணும்னா கணவன் மனைவி நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் தகப்பனும் தாயும் நீங்கள் அடிக்கடி சண்டையிட்டு கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்களானால், அடிக்கடி பிரிந்து போகிறவர்களாக இருப்பீர்களானால், அல்லது அடிக்கடிக்கு
உங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாகுது அப்படின்னு ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கும்னா நீங்கள் இன்றைக்கே மனம் திரும்பிடணும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா எப்போ சண்டை போட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போவார்னு தெரியாது, எங்கள் அப்பா எப்போ கோச்சிட்டு எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு அவர் போயிட்டு வேற எங்கேயாவது தங்கிட்டு 2 நாள் கழிச்சுட்டு வருவார்னு தெரியாது, எங்கள் அம்மா எப்போ சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இப்படிப்பட்ட எண்ணம் பிள்ளைகளுக்குள்ள வந்துருமானால் அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த காலை வேளையில் உங்களுக்காக இல்லைன்னா கூட உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளையும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நீங்கள் குறைக்கணும், சகிக்கணும். யாராவது ஒருத்தர் சகிக்கணும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலைமை பாதிக்கப்படும், அவர்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். எதை குறிச்சும் உங்களை நம்பவே மாட்டான், எதை குறிச்சுமே உங்களை நம்ப மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க எதை குறிச்சுமே உங்களை நம்ப மாட்டாங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், தயவு செய்து அன்பாய் கேட்டுக்க. ஒரு போதகனாக நிறைய பாஸ்டர் இந்த சப்ஜெக்ட்லாம் பேச மாட்டாங்க. நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்க கட்டுகளை எல்லாம் இருப்பார், கர்த்தர் உங்களை விட்டு தாட் புட் தந்த அவரு குதி இருந்தாலும் அற்புதம் நடக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கணும். சத்தியம் விடுதலையாக்குறதுனால நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மைக்கு போட்டு கத்துறதுனால ஒரு விடுதலையும் கிடையாது. சத்தியம் விடுதலை ஆகும், விடுதலை உள்ள ஏற்படணும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் நம்ம அதை என்ன பண்ணோம்னா விட்டு விட வேண்டும். ஆமேன். அதுதான் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரான ஃபீலிங்கை கொடுக்கும். ஒருவேளை கணவன் மனைவிக்கு நீங்கள் இப்போ உங்கள் மனைவி கிட்ட சண்டை போட்டே ஆகணும்னு இருக்குதா, நான் ஐடியா கொடுக்குறேன். இல்லை உங்கள் கணவன் கிட்ட என்ன பண்ணணும், எப்படியாவது ஒரு சண்டை போட்டே ஆகணும், கேட்டுடணும் அப்படின்னு இருக்குதா, நான் என்ன சொல்கிறேன், அவனுங்களை விளையாடுறதுக்கு வெளியே அமைச்சிருங்க. டேய் போயிட்டு விளையாட்டு வா, டேய் போயிட்டு விளையாட்டு வா, இல்லை கடைக்கு போயிட்டு வா, போய் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணு, ஒரு 10 ரூபா மேகி பாக்கெட் வாங்கினுவா, இதை வாங்கினுவா, அதை வாங்கினுவா, கொடுத்து அனுப்புங்க. அவன் இல்லாத கேப்பில் என்ன பண்ணுங்க, 10 நிமிஷம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுருங்க. இல்லை அந்த பிள்ளைகள் தூங்குனதுக்கப்புறம், இல்லை அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், அவர்கள் இல்லாத நேரத்தில் கேட்கணும்னு கண்டிப்பாக கேளுங்க. அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்கன்னா அது இன்னும் கணவன் மனைவிக்கு பெரிய வெடிப்பாயிடும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா, பேசாதது தான். வாயை திறந்து பேசிட்டா பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும், வாயை திறந்து பேசிட்டா பிரச்சனை சரியாக போயிடும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம பேசுறது கிடையாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட கணவன் மனைவியாய் நம்ம இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க, அவர்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாவை நம்ப மாட்டாங்க, அப்பாவை நம்ப மாட்டாங்க. அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எங்கள் அப்பாவை திட்டின்னு இருக்கிறது தான் வேலை, எங்கள் அப்பா கூட சண்டை போட்டே இருக்கிறது தான் எங்கள் அம்மாவனுடைய வேலைன்னுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து தகாத காரியங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம், இதுதான் எங்கள் அப்பாவுக்கு வேலை. நம்பிக்கை இழந்துருவாங்க அப்பா மேலேயும் அம்மா மேலேயும். வேணாம் பிரியமானவர்களே, தயவு செஞ்சு வேணாம், நான் அன்பாக கேட்டுக்கிறேன். பிள்ளைகள் செக்யூராக அப்பாவை குறித்து அம்மாவை குறித்து ஒரு பாதுகாப்பு செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தகப்பனும் தாயும் கணவனும் மனைவியும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆமீன். வரல பாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உணவு கொடுத்து அவங்க போகும்போது வரும்போது பாதுகாக்கிறதெல்லாம் ஒரு காரியம். இன்னொரு காரியத்திலேருந்து நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளை பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் அன்காட்லி இன்ஃப்ளூயன்சஸ். இந்த உலகத்தில் இருக்கிற தகாத மாய்மாலமான காரியங்கள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து மீட்டெடுப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. நாங்கள் எப்போ இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சனோ டெய்லி 5 அதிகாரம் நீதிமொழிகள் படிச்சுனே இருக்கிறேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், டெய்லி 5 அதிகாரம் நீதிமொழிகள் ரிப்பீட்டடா. இன்னைக்கு 5 அதிகாரம், நாளைக்கு 5 அதிகாரம், வேற வேற டிஃப்ரென்ஸான மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ண, இந்த ப்ரோப்ஸ் பயன்படுத்தினேன். நிறைய வசனம் எழுதி வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இப்போ நான் எனக்கு தென்பட்ட வரைக்கும்
என்ன வசனங்கள் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஆலோசனைன்னா, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகள் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ துன்மார்க்கர் இருக்கான், தகாத காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் உனக்கு நயங்காட்டுவாங்க. எப்படி? நைஸா பேசுவாங்க. எப்படி? வாலிப பிள்ளைங்க கவனிங்க, வாலிப தம்பிங்களா, சிறு பிள்ளைங்கள்லாம் கவனிங்கம்மா. நைஸா பேசுவாங்க, நயங்காட்டுவாங்க. நயங்காட்டுறது என்னது? இன்னைக்கு போங்க, யூடியூப்ல போங்க, இன்ஸ்டாகிராமில் போங்க, ஃபேஸ்புக்கில் போங்க, நிறைய நயங்காட்டுறவங்க இருக்கிறாங்க. கவர்ந்து ஜனங்களை, வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து மாய வலையில வீச வைக்கிறவர்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லும் போது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது பதிவாகிற கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, காவல் நிலையங்களில், அதில் பதிவாகிற கேஸ் 2 கேஸ் அதிகமாக. ஒன்று போஸ்கோன்னா சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்லாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பாலியலுடைய வன்புணர்வுக்கு தள்ளப்படுகிறார்கள். அது நிமித்தமாய் வருகிற கேஸ் போஸ்கோ கேஸ். அதாவது வயது மூத்தவங்க சின்ன பிள்ளைகளை என்ன பண்றாங்கன்னா தகாத விதமாய் நடத்துறாங்க. ஒன்று. 2வது கேஸ் சைபர் கிரைம். அப்படின்னா, என் பணத்தை திருடிட்டாங்க, இவ்வளோ போயிடுச்சு, இந்த லிங்கை கிளிக் பண்ண இவ்வளோ போயிடுச்சு, இந்த ஏடிஎம் பின் நம்பரை கொடுத்தேன் அவ்வளோ போயிடுச்சு, 4 பேர் ஃபோன் பண்ணா, இல்லை வீடியோ காலில் வந்தான், இதை பண்ணு அதை பண்ணுன்னா, நான் பண்ணதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டானுங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த 2 கேஸ் தான். நல்லா எழுதிச்சு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, யாருன்னா இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? யாருன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? வேணாம். இந்த கேசஸ் தான் அதிகமாக ஃபைல் ஆகுதுன்னு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்கில் பேசுறாரு. நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில், பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, பாவிகளுடைய நயங்காட்டுதலுக்கும், பாவிகளுடைய வழிநடத்துதலுக்கும், பாவிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை என்றால் பெற்றோருடைய கடமை. ஆமேன். நாங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட டெய்லி இருக்கிறது கிடையாது. உங்கள் பிள்ளையோடு கூட வாரத்தில் 1 நாள் 2 நாள் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம், வாலிப கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க டெய்லி உங்களோடு தான் இருக்குது. ஆமேன். இப்படிப்பட்ட மாய காரியங்கள்லேருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை ஃபோன் நோண்டுதா? என்ன நோண்டுது பாருங்கள், என்ன பண்ணுது, என்ன செய்யுது, யார் இடத்துல பேசுது, எங்கே போகுது, எங்கே வருது, எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலன்னா கூட அந்த பிள்ளைகளை பற்றி அறிந்த வேற யாராவது இருப்பாங்க, அவளிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பிள்ளைகள் கேட்டால் சொல்லாது, எங்கே போகிறேன், எங்கே வரேன், யார்கிட்ட பேசுகிறேன்னு. ஆனால் அந்த பிள்ளைகளை அறிந்த வேற யாராவது இருப்பாங்க பாருங்க, அவர்களிடத்துல ரகசியமாய் நீங்கள் கேட்டு என்ன பண்ணணும்னா, அவைகள் எல்லாம் தெரிந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க. ஆமேன். இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டால் டக்குன்னு சொல்லணும். ஆமேன். நல்லா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. எனக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் நான் சொல்கிறேன் பாருங்க. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா? இப்போ பெற்றோருக்கு நான் பேசல, வாலிப பிள்ளைங்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க பின்னாடி, நீங்கள் சாட்சியாக கேட்டு பாருங்க. இந்த கேட்டை விட்டு நான் வெளியே போகிறேன்னா, எங்கேயாவது போகிறேன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் நான் போவேன். நான் விளையாடுறதுக்கு போனேன்னா கூட கேளுங்க, அம்மா வெள்ளக்குளத்தில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகிறேன், கிளாம்பாக்கத்தில் மேட்ச்சுக்கு போகிறேன், தண்ணீர் குளத்தில். எப்போ நான் வாலிப பிள்ளையாக இருந்தப்போ, இந்த வாலிப பிள்ளைங்க மாதிரி ஆண்ட்ரூ மாதிரி, கிஷோர் மாதிரி, ஜோயல் மாதிரிலாம் இருந்தப்போ விளையாடுறதுக்கு போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஆண்டி வீட்டில் விளையாடுறதுக்கு போகிறேன், இந்த ஆண்டி வீட்டில் டிவி பார்க்குறதுக்கு போகிறேன் சொல்லிட்டு தான் போவோம். நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி கூட நான் வெளியே எங்கேயாச்சும் ஊழியது கிளம்புறேன்னா, இல்லை எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ வெளியே இருந்தாங்கன்னா, அவங்க நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ப்ரேயர் கூற இடத்துக்கு போகிறேன், பட்டாபுரம், தினனூருக்கு, முகப்பேருக்கு, ஆவடிக்கு, பூந்தமல்லிக்கு, எங்கே போகிறனோ சொல்லிட்டு போவேன். ஆமேன். வாலிப பிள்ளைங்க, உங்கள் பெற்றோருக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு பழகுங்க. நல்ல பழக்கம் அது. எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுங்க, பழகுங்க. ஆமேன். சொல்லுங்க. உன் இஷ்டத்துக்கு பெட்ரோல் இருக்குது, சாவி இருக்குதுன்னா வண்டி எடுத்துன்னு எங்கேயும் என்ன பண்ணாத, சுற்றின்னு இருக்காதே, சொல்லிட்டு போ. எங்கே போனாலும் என்ன பண்ணு, பெற்றோர் இடத்துல சொல்லிட்டு போ. நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இந்த பிள்ளைகளை சரியாய் கவனிக்காமல் விடுறதுனால இந்த பிள்ளைகளுக்கு சரீர ரீதியான பிரச்சனை வரலாம், மனது ரீதியான பிரச்சனை வரலாம், கடைசியில் அவர்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனை வரலாம்.
ஆமென். அந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்னது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. அது வளர்ந்த பிள்ளை, கல்யாணமான பிள்ளை கூட பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமைனா பெற்றோருடைய கடமை. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபே ஆரம்பிக்குது. பிரச்சனையே அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் போன வீட்டில் பிரச்சனை வரும். அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா துணையாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் அதான் நம்ம இதில் ஒரு காரியம் சொன்னாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. யார் வீட்டில் பிரச்சனை இல்லை? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆண்டவரே சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் தருவேன். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் பலன் கொடுக்கிறார். அதற்கு ஒத்தாசையாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட நிற்க வேண்டும். நல்லா இல்லையா சொல்லுங்க. மூன்றாவது, இது ரொம்ப, அதாவது 5மே முக்கியமான காரியம். நான் ஒரு பாயிண்ட் வரும்போது இது ரொம்ப முக்கியம் போது நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. நான் 5த்துக்குமே முக்கியன்றேன். ஏன்னா 5மே முக்கியம். முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அன்பு. சொல்லுங்க. 2வது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது பாதுகாப்பு. ஆமேன். 3வது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்க வேண்டும். டைம் அண்ட் அட்டென்ஷன். அட்டென்ஷன்னா அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அது கிடையாது. உங்களுடைய கவனத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். வாசிக்கலாமா? உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? உபாகமம் 6:7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்து கொண்டிருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுனா கருத்தாய் சொல்லி கொடு. ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைகளோடு கூட நேரம் செலவிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. நான் ஒரு நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போது மாடி மேலே விளையாடிட்டு இருந்தோம். என்னுடைய பையன் வந்து அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அப்போது அங்கே வந்திருந்த மற்ற என்னுடைய சொந்தங்களினுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வந்து விளையாட்டு இருந்தாங்க. என் பையன் அப்போ தான் வந்து நடந்து கொஞ்சம் வேகமாக நடப்பான், விழுந்துருவான், அந்த மாதிரியான ஒரு வயசு. அப்போ அவன் கொஞ்சம் ஆக்டிவாக ஓடி ஆடி விளையாடும் போது நான் என்ன பண்ணேன்னா அவன் கூடவே சேர்ந்து அந்த மொட்டை மாடியில் ஓடி பிடிச்சி ஓடுறேன். அவன் என்னை பிடிக்கிறான், நான் ஓடுறேன், பிடிக்கிறான். அந்த பாப்பா வந்தது, பார்த்துது. நாங்கள் 2 பேரும் இதை பண்ணின்னு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பாப்பா போயிட்டு என்ன பண்ணிச்சு, என் மனைவி கிட்ட, அப்பாண்ணா இப்படியா இருப்பாங்க, அப்பாண்ணா இப்படியா இருப்பாங்க, இப்படியா ஓடி ஆடி விளையாடிட்டுலாம் இருப்பாங்க, அப்பாலாம் இப்படி இருக்க மாட்டாங்களே, ஏன் இவர் இப்படி பண்ணின்னு இருக்கிறாரு? சின்ன பொண்ணு. என் மனைவி என்கிட்ட சொன்னான். நான் கேட்டேன், ஏதோ பேசுகிறேன், என்ன பேசுகிறான் இந்த மாதிரி கேட்டான ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பின்னணிலாம் எனக்கு தெரிய வந்தது. நான் அந்த பிள்ளையை அப்படியே கூப்பிட்டு பிடிச்சிக்கினேன். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கு அப்பாவனிடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல, தெரில. அப்பா அண்ணா இவ்வளோ அன்பாக பேசுவார், அப்பா அண்ணா தூக்கி போட்டு விளையாடுவார், சந்தோஷமாக இருப்பார், அப்பா அண்ணா அந்த பிள்ளையோடு கூட நேரத்தை செலவிடுவார் அப்படின்ற அந்த அன்பும் அந்த நேரமும் அந்த கவன ஈர்ப்பும் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு கிடைக்காததுனால அந்த பிள்ளையினுடைய நிலைமை ரொம்ப வருந்தத்தக்கதாக இருந்தது. ரொம்ப வருந்தினேன். இப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் பாருங்களேன். அதனால தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கும். நம்முடைய நேரத்தை, நம்முடைய கவனத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறையா தாய்மார்கள் வீட்டில் டிவி சீரியல் பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்களும் ஐயாமாருங்களும் அண்ணன்களும் நிறையா காரியங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கொஞ்சம் நேரத்தை செலவிடணும். ஆமேன். நீங்கள் நேரத்தை செலவிட்டு என்ன பண்ணணும்? அவர்களோடு கூட நேரத்தை செலவிட்டு, டேய் வாங்கப்பா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், வாங்க ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, வாங்க வேதத்தை படிக்கலாம், வேதத்தை படிக்க வைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. வேதத்தை படிங்க, சேர்ந்து படிங்க. நான் ஒரு வசனம் படிக்கிறேன், நீ ஒரு வசனம் படி, நீ ஒரு வசனம் படி. நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீ ஒரு பாட்டு பாடு. அல்லேலூயா சொல்லுங்க.
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள். நான் முதல் வாரம் இதை பேசும்போது சொன்னேன், சங்கீதம் 78:3-5 வரைக்கும் பக்தன் சொல்றாரு, எங்களுடைய முற்பிதாக்கள் உம்முடைய ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுங்க. வேதத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, சத்திய வசனங்கள் சொல்லி கொடுங்க. அப்பா அம்மா மட்டும் கிடையாது, தாத்தாவா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், பெரிய அண்ணனா இருந்தாலும், பெரிய அக்காவா இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உட்காந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களோடு கூட நீங்கள் நேரத்தை ஜெபம் பண்ணுங்க, வசனம் சொல்லி கொடுங்க, அவர்களோடு கூட சேர்ந்து பாடுங்க, அவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமென். நான் படிக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சார் தெரியுமா, ஏசப்பா எனக்கு இதை பண்ணாரு, ஏசப்பா எனக்கு அதை பண்ணாரு. சில நேரத்தில் நான் என் பையன் கையில் சொல்லுவேன், அது அப்படியே வந்து எங்கள் அம்மா கையில் கிச்சனில் சொல்லியிருப்பான். டேய் அப்படியே சொல்கிறான்டா அவன், அதை சொன்னியான்னுவாங்க. ஆமாம் சொன்னேன். எப்போ சொன்னேன், இப்போ தான் மதியானம் சொன்னேன், அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டானா. ஏன் இதை சொல்கிறேன்னா, சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வயசில் அவங்க என்ன பண்ண அதை கிராஷ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவர்களுக்கு ஒரு நாலேஜ், ஒரு அறிவு. நல்ல ஒரு அழிலையா சொல்லுங்களேன். நல்ல இப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிடமோ செய்யுங்க. தேவையில்லாத காரியம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத காரியம், வீணான காரியம், பொழுதுபோக்கான காரியம், இல்லை வேற யாரையாச்சும் குறித்து குறை சொல்லிக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தகாத காரியங்களை பேசிக்கிட்டு இதெல்லாம் வேணாம் பிள்ளைகளிடத்தில். ஆமென். பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை வசனம் சொல்லி கொடுங்க, பாடுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய காரியங்களை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில இதெல்லாம் கேட்பாங்க பிள்ளைங்க, அவங்க உங்ககிட்ட நேரம் வளர்ந்த பிள்ளைங்கள்லாம், ஓ பாப்பா சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு நான் போனோம், வெளியே போனோம். அப்போ என்ன பண்ணுவேன், கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீ கேட்டல்ல 100 ரூபாய் கேட்டல்ல, வேணும்னா உட்காரு, நான் சொல்கிறது கேட்டால் தான் 100 ரூபாய் கொடுப்பேன்னுங்க. அவன் உட்காருவான். அவன் கூட அந்த நேரத்தை செலவு பண்ணுங்க. எங்கே போகிற, என்ன வர, என்ன பண்ணுற, என்ன செய்ய போகிற. ஒரு காரியம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது சர்ச்சில், இப்படி நடந்தது, இப்படி ஒரு விஷயம் அற்புதம் நடந்துதான், அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்துதான். இவங்க இந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க, மேரி சிஸ் இந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க, க்ளோரி சிஸ் இந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க, பின்னாடி அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி நடந்துதான். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. நேற்று பிரசங்கம் என்ன தெரியுமா, கேட்டியா? இப்போ யூடியூப்ல கேட்டுப்பாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினாரு, அருமையாக இருந்தது, உனக்கும் தான் வருது, அதில் போய் கேட்டுப்பாரு. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. உங்களுடைய உணர்வுகளை மனம் விட்டு பிள்ளைகளோடு கூட பேசுங்க. சில நேரத்தில் நான் சிச்சையில் சொன்னேன் இல்லையா, வளர்கிற வரைக்கும் புத்தி தெளிகிற வரைக்கும் அடிச்சிங்கன்னா அது திருந்திடும். புத்தி தெளிஞ்சதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு வரும். அப்போ எப்படி அடிக்கணும்னா, கையாலேயோ இல்லை கம்பாலேயோ அடிக்கக்கூடாது, அன்பால் அடிக்கணும். கம்பு வம்பு அது ரிவர்ஸ் ஆகும், அன்பு தான் அவனை திருத்தும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அதை எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னை அடித்து வளர்த்தாரு, என்னை பயங்கரமாக அடித்தார், அடித்து தான் வளர்த்தாரு. நான் அதெல்லாம் இன்னைக்கு பாக்கியமாக பார்க்குறேன். அவர் அடித்ததுனால நான் ஒழுங்காக இருந்தேன். ஒருவேளை அவர் அடிக்காமல் வளர்த்துருந்தாருன்னா நானும் போயிட்டு ஊர் சுற்றுறேன், இல்லை ஏதாவது ஒரு தகாத ஒரு வாலிப பிள்ளையாக தான் வளர்ந்துருப்பேன். எனக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அடித்தார், சந்தோஷம், எனக்கு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆனால் நான் வளர்ந்துட்டதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கலை. ஒரு தடவையும் அன்பால் அடிச்சிருவார். நான் அவர் மேலே பயங்கர கோபம் வெறுப்பு வந்தால் கூட அந்த நேரத்தில் அவர் அந்த கோபத்தை என் மேலே காட்டினாலும் கூட அடுத்த 1-2 நாட்களில் அவர் என்ன என்ன பண்ணுவார்னா அன்பால் அடிச்சிருவார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங், அது வந்து வித்தியாசமான ஒரு பாண்டிங். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது, நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன்னா அச்சது அதிகமாக அச்சது அவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த காலை வேளையில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய உணர்வுகளை வளர்ந்த பிள்ளைகளோட உட்கார வச்சு உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்களுடைய உணர்வுகளை சொல்லுங்கள். டேய் நமக்கு இருக்கிற பண தேவை இதுடா, இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்பா, இவ்வளோ தேவையில் நம்ம இருக்கிறோம், அதனால் இப்போதைக்கு இவ்வளோ பெரிய செலவு வேணாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கஷ்டங்களை. சிலர்லாம் ஐயோ நான் படுற கஷ்டம்லாம் என் பிள்ளைக்கு தெரிய வேணாங்க, நான் படுற கஷ்டம்லாம் என் பிள்ளைக்கு தெரிய வேணான்னா அது என்ன பண்ணோன்னா, நம்ம கேட்க கேட்க அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வாங்கி 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 அது கிடையாது. பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லுங்கள், ஆலோசனை கொடுங்க. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏய் நீ வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பேசிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அந்த மாதிரி செய்யாத, அது வேதனையாக இருக்குது. தனியாக கூப்பிட்டு பேசுங்க, தனியாக கூப்பிட்டு எங்கேயாவது கூப்பிட்டு போங்க, ரோட்டில் நடந்து போய் பேசுங்க. இதெல்லாம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்களேன்.
அவர்களோடு கூட நேரத்தை செலவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களிடத்துல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்களுடைய அட்டென்ஷன். அவங்க சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லுவோம். காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து கேளுங்கன்றேன். என்ன வேலை, வேறு என்ன வேலை? நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தான் உங்கள் பிள்ளை எந்த வழியில் போகுதுன்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? சில பிள்ளைங்கள்லாம் சொல்லும், நான் இங்கே போனேன், அங்கே போனேன், அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இது வந்தது, அது வந்தது. அப்படியாப்பா, சரிப்பா, ஓகே, வெரி குட், நல்லது, கை கொடு, இனிமேல் அங்கே போகாத, என்ன அங்கெல்லாம் போகக்கூடாது, இது இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்துங்க. காது கொடுத்து கேளுங்க அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் தாவீது பண்ணுறதுக்கு மறந்துட்டான். அம்மோனை கொன்னுட்டு அப்சலோம் ஓடி போனான் பார்த்தீங்களா? போயிட்டு அவன் திரும்ப வந்த உடனே தாவீது நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, ஏன்னா இதயத்தை நீ கஷ்டப்படுத்திட்ட, அவன் பண்ண தப்பு தான், அவனை தண்டிக்காமல் விட்டது ஏன் தப்பு தான், ஆனாலும் கூட நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் நான் எதிர்பார்க்கலடா அப்சலோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்சலோம் அப்படின்னு சொல்லி தாவீது கூப்பிட்டு உட்கார வச்சு அப்சலோமை பேசியிருக்கணும். இவன் என்ன தருவான் பண்ணிட்டான், அவன் எப்படின்னா போட்டான், வந்தா சரி அது வரைக்கும் ஆனால் பாசம் இருந்தது அப்சலோம் மேலே, அதை வெளிப்படுத்தலை. பாசம் இருந்தது, அதை வெளிப்படுத்தல. கடைசியில் என்னவாச்சு, அப்சலோம் தாவீதுக்கு முள்ளாயி கடைசியில் அப்சலோம் மரித்து போனான். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நேரத்தை பிள்ளைகளோடு கூட செலவிடுங்கள். உங்கள் உணர்வுகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் சொல்லுங்க, தகாத விஷயங்களெல்லாம் போய் சொல்லின்னு இருக்கக்கூடாது. தகாத விஷயங்களெல்லாம் சொல்லுங்க, போயிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த பிள்ளைகளோடு கூட விளையாடுங்க. விளையாடுற வயசு இருக்குது, அந்த பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுங்க, சொல்லுங்கம்மா, விளையாடுங்க. அந்த பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுங்க, வெளியே போங்க. பைபிள் இதில் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஈசாக்கு தன்னுடைய மனைவியோடு கூட விளையாடிட்டு இருந்தானா. நான் என்ன சொல்ல வரேன், மனைவியோடவே விளையாடினான்னா பிள்ளைங்களோடு விளையாடிடணும்ல. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பைபிள் அப்படி தானே கொண்டு வரணும். மனைவி கிட்ட விளையாடினவன் கண்டிப்பாக பிள்ளைகள்கிட்ட மாலை நேரத்தில் விளையாடி இருக்கணுமே. அவன் விளையாடினா, நான் சொல்கிறேன், ஆமாம் அவன் விளையாடினா. கர்த்தர் நல்லவர். ஒரு வெளியே சொல்லுங்களேன். அவர்களை வெளியே கூப்பிட்டு போங்க. அவர்களை என்ன பண்ணுங்க, வெளியே குடும்பமாக என்ன பண்ணுங்க, வெளியே போங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு பீச்சுக்கோ, தேட்டருக்கு வேணாம், எங்கேயாவது போங்கன்ட்டார். அதனால மதியானம் கிளம்பி என்ன பண்ணுவோம், ஒரு படத்துக்கு போயிட்டு வருவோம். தம்பியை பிரசங்கம் பண்ணிட்டார், என்ன பண்ணக்கூடாது, கிளம்புன்னு போயிடக்கூடாது. அதே போல் என்ன பண்ணக்கூடாது, தம்பியை பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை கிளம்புன்னு என்ன பண்ணிடக்கூடாது, கிளம்பிடுவோம். நம்ம ஆளுங்க பாருங்கள், இது இப்போ எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரசங்கம் பண்ணால், ஐயோ ஜனங்க எப்படிலாம் எடுத்துக்க போகிறாங்க, நான் இப்போ இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. இது எல்லாமே வந்து குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள், இது அடுத்த வாரம் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் நம்ம பிள்ளைகளை, கணவன் மனைவி பிள்ளைகளை, அந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள். நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். வசனத்தின் அடிப்படையில் தான். வசனம் இல்லாமல் எதுவும் நான் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. சரி, 3 காரியம் சொல்லிக்கிறேன். என்னென்ன சொல்லிக்கிறேன் சொல்லுங்க. முதல்ல அன்பு, 2வது பாதுகாப்பு, 3வது நேரத்தையும் கவனத்தையும் செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். 4வது அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்து, என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல். ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 25:11. நீதிமொழிகள் 25:11. நல்லா சத்தமா போல்டா வாசிங்கம்மா. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அந்த நாட்களில் நம்முடைய சபையை சார்ந்த அருமையான வாலிப பெண் இல்லையா, ஜெனிதாவும் சரி எப்சியும் சரி, அவங்க முதிர்ச்சி அடைஞ்சதை ஒட்டி ஜபம் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் போனோம். அப்போ பார்த்தோம், தட்டில் என்ன பண்ணாங்கன்னா பழம் வச்சுருந்தாங்க, நிறையா காரியங்கள்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு தட்டில் பார்த்தேன், அந்த தட்டில் பழம் வச்சுருந்தாங்க, ஆப்பிள். அந்த ஆப்பிளுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா அவங்க போட போகிற அந்த நகையை வச்சுருந்தாங்க, சின்ன அந்த நகை டப்பா. கரெக்டாக வச்சுருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன்னு தெரில.
அந்த தட்டு, அதில் ஆப்பிள், அது மேலே நகை. இப்போ பக்தன் எழுதுறாரு பாருங்க, ஏற்ற சமய வாசிக்கணும் தடவை. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. இப்ப கவனிங்க, தட்டு என்ன தட்டு? நீங்க வச்சது என்ன தட்டு? சில்வர் தட்டு. இங்க பாருங்க, ஞானி சொல்றது வெள்ளி தட்டுல பொற்பழங்கள். அப்படின்னா நம்ம வச்சது சாதாரணமா சாப்பிடுற ஆப்பிள். இங்க பொற்பழங்கள் என்று சொல்லும் பொழுது பழங்கள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற தங்க நகைகள். ஒரு வெள்ளி தட்டுல, வெள்ளியே விலையேறப்பட்டது தான் இல்லையா, வெள்ளியும் விலை மதிப்புள்ளது. அந்த வெள்ளி தட்டுல ஒரு தங்கத்தை வச்சு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்க தான் பதில் சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கும். மற்றவங்களும் சந்தோஷமா இருக்காதா? என்னங்க நீங்க அவ்வளோ நகையெல்லாம் வெறுத்தவங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்காதா இருக்காதா? வெள்ளி தட்டுல தங்கத்தை வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, ஆஹா நகை, தங்க நகை, தட்டும் வெள்ளி தட்டு, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு விட்டார். சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, ஏற்ற சமயத்தில் சொல்கிற வார்த்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளித்தட்டில் தங்கத்தை வச்சு கொடுக்கறதுக்கு சமமா. அல்லேலூயா. சில்வர் தட்டில் ஆப்பிள் மேலே நகையை வச்சு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமோ, அதை காட்டிலும் சந்தோஷம் எதுன்னு வேதம் சொல்லுது? நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிற வார்த்தை, அவங்கள நீங்கள் பேசுகிற வார்த்தை, அது உற்சாகம் உள்ள வார்த்தையாக, என்கரேஜ்மெண்ட்டா, டிஸ்கரேஜ்மெண்ட்டா, மோட்டிவேஷனா, டிமோட்டிவேஷனான வார்த்தையான்றது நம்ம என்ன பண்ணோம்னா கவனிங்க. ஒரு வேத அறிஞர் எழுதும் போது இப்படி எழுதுறாரு, டைம்லி அட்வைஸ் அண்ட் வேலிட் கிரிட்டிசிசம் ஆர் ப்ரெஷியஸ். அப்படின்னா நேரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையும் சரியான சீர்திருத்தலும் விலையேற பெற்றது அப்படின்றார். சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுக்கறதும், அதே சரியான நேரத்தில் ஒரு பிள்ளையை சிக்ஷிக்கிறதும் விலை மதிப்பில்லாதது அப்படின்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த நேரத்தில் அதை செய்யாம நம்ம அதை தவற விட்டுட்டோம்னா நம்ம அதை பின்விளைவுகள் படு மோசமா இருக்கும் பாருங்க. ஆமென். சரி, வேதத்திலிருந்து நிறைய காரியம் நான் வந்து சொல்லலாம். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு. அவங்க பேசுறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டய குத்துக்கள் போல இருக்குமா. தாவீது சொல்லும் சொல்கிறாரு, தன்னுடைய சத்துருக்களை குறித்து எழுதும் போது, அவர்கள் நாவில் விஷம், அவங்க நாவில் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா விஷம் அது அப்படின்னு. அது பைபிளில் கூட தாவீது சொல்கிறாரு பாருங்க, தன்னுடைய சத்துருக்களை பார்த்து, ஆண்டவரே அவர்கள் விஷமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, விஷமுள்ள வார்த்தைகளை பேசுகிறாங்கப்பா. காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல பேசக்கூடாது, விஷமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது. எபேசியர் 4:29 வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். முக்கியமாக பெற்றோர்கள் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா அந்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உற்சாகப்படுத்த முடியாது. நம்ம அவங்கள என்ன பண்ணுறோன்னா ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறோம், அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறோம், அவங்கள ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறோம், அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறோம். அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அவங்களிடத்துல நல்ல பழக்கங்களை நீங்கள் பார்க்குறீங்களா, நல்ல குணங்களை நீங்கள் பார்க்குறீங்களா, கை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப நல்லது, நல்ல குணம்பா, நல்ல விஷயம் பண்ண, வாழ்த்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவன் அதை என்ன பண்ணுவான்னா, எங்கள் அப்பா அதை நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு, எங்கள் அம்மா நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், இன்னும் நிறையா பண்ணுறேன். சரிங்க டாடி, நான் இன்னும் நிறையா பண்ணுறேன். சரிம்மா, நான் இன்னும் நிறையா பண்ணுறேன். உற்சாகப்படுத்துங்க அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட பாசிட்டிவான கேரக்டர் எதுனா பார்த்துட்டீங்களா, நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் ஏதாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா, உற்சாகப்படுத்துங்க. டேய் பரவாயில்ல, டீ போட்டிருக்கிறேன், அது நல்லாவே இல்லைன்னா கூட நல்லா இருக்குப்பா, ஆனால் கொஞ்சம் சக்கரை என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கணும், மற்றபடி சூப்பராக இருக்குது. ஆனால் டீ போட்டு இருக்கிறேன் மம்மி, டேடி நான் ஒரு டீ ட்ரை பண்ணியிருக்கிறேன், அதுவா, அது சாக்கடையில் ஊற்றுறதுக்கு தான் சரி வரும். சில திடீர்னு அந்த பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணுறத பார்த்துட்டீங்க, நல்லா தூங்குற பிள்ளை திடீர்னு எழுந்து என்ன பண்ணுதுன்னா வீட்டை பெருக்கினுக்குது. பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீ வீடு பெருக்கிதான் க்ளீன் ஆக போகுது, நீ வீடு பெருக்கிதான் க்ளீன் ஆக போகுது, இப்போ நீ குழம்பு வச்சு கொடுத்து தான் நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், வயிறு நிறைய தின்ட்டு வாழ போகிறோம். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை அது வந்து பெருகுமா, அடுத்த தடவை குழம்பு வைக்குமா, டீ போடுமா, தண்ணி வச்சு கொடுக்குமா?
புரியுதா உங்ககிட்ட? உங்கள் பிள்ளைகள் இடத்துல மாற்றங்களை நீங்கள் பார்க்கும்போது, பாசிட்டிவான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுங்க. டேய் வெரி குட், நல்லா பண்ண, தொடர்ந்து என்ன பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுறது நல்லது, ஆனால் அது மட்டும் போதாது, தொடர்ந்து செய். ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. எந்த காரியத்தையுமே உங்கள் பிள்ளைகள் இடத்துல இப்படிப்பட்ட நல்ல குணங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கும்போது, அவங்களா துணி துவைக்கும் போது, அவங்களா சில காரியங்கள் எல்லாம் செய்யும் போது, அவங்களா ஒரு சட்டை இல்லை புடவை ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அது வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, அதை தூஷிக்கிற மாதிரி, மட்டுப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. வாங்கிட்டு வந்துக்கிறான் பாரு புடவை, வாங்கிட்டு வந்துக்கிறான் பாரு சட்டை, லோ குவாலிட்டி சட்டை, லோ குவாலிட்டி புடவை, எங்கேயோ போய் 200 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான், அம்மா உனக்கு புடவை வாங்கிட்டு வந்துக்கிறம்மான்னு பாசமாக பேசினுக்கிறான் பாரு. அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளைங்க அதை உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு விலையேற பெற்றது. ஆமேன், சந்தோஷப்படுங்க. அதை தைச்சி போட்டு காட்டுங்க. டேய் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தியே, இங்கே பாரு எப்பரா நல்லா இருக்கா, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது டேடி, நல்லா இருக்கு டேடி, நல்லா இருக்கு மம்மி, நீங்கள் போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு நீ எத்து குத்ததான்ப்பா, நல்லா இருக்குதுப்பா, பருப்பா நீ எத்து குத்த மோந்திரம், நீ எத்து குத்த வாட்சி, நீ எத்து குத்த செருப்பு, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை அவர்களாக ஏதாவது ஒரு காரியங்களை போயிட்டு எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்புங்க, எனக்கு மியூசிக் கிளாஸ் அனுப்புங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதை கற்றுக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் விருப்பம் இருக்குது, நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், ஏன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஆமாம், நீ பச்சு கீழ்ச்சதெல்லாம் பாருங்க, வருது பாருங்க, நீ பச்சு கீழ்ச்சதெல்லாம் போதும், செஞ்சு கீழ்ச்சதெல்லாம் போதும், போ 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 சாமந்தே, இப்போ உள்ளே போயிட்டு இதை பண்ணு அதை பண்ணு. அந்த பிள்ளைங்க ஆர்வமாக உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் கற்றுக்கணும், எனக்கு சிலம்பம் கற்றுக்கணும் போல இருக்குது. சிலதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு கேட்கும், அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். டிவியில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டீங்கன்னா டாடி நான் கராத்தே கிளாஸ் போனேன், நான் கராத்தே கிளாஸ் அனுப்பாதீங்க. ஏன்னா அது எதை பார்த்துட்டு கேட்குது, டிவி பார்த்துட்டு கேட்குது, உங்களுக்கே தெரியும் அது எதை பார்த்துட்டு இதை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எதை பார்த்துட்டு கேட்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், சரியா? அந்த பிள்ளையினுடைய உண்மையிலேயே அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பேரண்டிங்கில் அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து வளரும் போதே அதுக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தையும், அதுக்கு பாடுற ஆர்வம் இருக்குதா, அதுக்கு இசையில் ஆர்வம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு வரைகிறதுல ஆர்வம் இருக்குதா, எதில் ஆர்வம் இருக்குதோ அதில் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது, அதுக்கு வழிவாசல் பண்ணி கொடுங்க. சரிடா நீ இந்த கிளாஸ்க்கு போ, சின்ன வயசுலேருந்தே, இல்லை வளர்ந்துட்டதுக்கப்புறம் கூட. சிலர்லாம் நான் பார்த்துக்கிறேன், வளர்ந்து 50, 55, 60 வயசு ஆகிடும், என்கிட்ட பிரதர் எனக்கு கீபோர்ட் சொல்லி கொடுக்குறீங்களான்னுவாங்க. எனக்கு என் மனசுக்குள்ளே நினைப்பேன், யோ 60 வயசு வரைக்கும் என்ன பண்ணின்னு இருந்தேன், 60 வயசில் கீபோர்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறியே அப்படின்னு யோசிப்பேன். பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை, என்ன வயசு கிடையாது, எந்த வயசில் வேணால் கற்றுக்கலாம், எதை வேணா நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் சின்ன வயசில் இன்னும் எஃபிஷியண்ட்டாக கற்றுப்பாங்க. அதுக்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இதுதான் ஒரு பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கண்டுபிடித்து அதில் நடக்க வேண்டிய வழியில் அவங்களை என்ன பண்ணணும், நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த திறமைகளையும் தாளந்துகளையும் அவர்களுக்குள்ளே நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவங்களை மோட்டிவேட் பண்ணி வளர்த்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்துறதுக்கு நீங்கள் விடணும். வெறும் உலகத்துக்கு மட்டுமே என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லுங்க, உலகத்துக்கு மட்டுமே விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கும் அந்த பிள்ளைகளினுடைய திறமைகளையும் தாளந்துகளையும், ஏன்னா அதை கொடுக்கறதே அவர் தானே. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை கொடுக்கறதே அவர் தானே, அதனால் அதை என்ன பண்ணணும், கொடுத்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. முதல்ல பிள்ளைங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது அன்பு, 2வது பாதுகாப்பு, 3வது நேரத்தையும் கவனத்தையும் எதிர்பார்க்குறாங்க, 4வது உற்சாகமான வார்த்தைகள், நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமேன். இந்த பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, நான் ரன்னிங் ஓட போகிறேன், எங்கள் காலேஜில் இந்த ஃபங்க்ஷன் கிராஜுவேஷன் வாங்க போகிறேன், சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் அந்த பிள்ளைங்க கூப்பிடும் போது போங்க, போய் நீங்கள் போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா வந்துக்கிறாங்க, எங்கள் அம்மா வந்துக்கிறாங்க, எங்கள் தாத்தா வந்துக்கிறாங்க, எங்கள் பாட்டி வந்துக்கிறாங்க, எங்கள் அக்கா வந்துக்கிறாங்க, சந்தோஷம். அந்த பிள்ளைங்க ஓடும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், ஓடுனேன், பரவாயில்ல, ஒரு நாள் சம்பளம் போனால் போகுது, போங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம், கிடைக்காது திரும்ப. ஆமேன், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசி 5வதா
அந்த பிள்ளைங்க நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய பெற்றோர் அந்த பிள்ளை எதிர்பார்க்குற காரியம், என்னுடைய பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க. பீயிங் அ குட் எக்ஸாம்பிள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஒரே ஒரு வசனம் வாசிச்சிடுறீங்களா? நான் நிறைய வசனம் காட்டல. 2 தீமோத்தேயு 1:5. 2 தீமோத்தேயு 1:5 ஒருத்தர் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12 ஒருத்தர் வாசிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 4:12. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்தது, உன் தாயாகிய ஐனேக்கியாவுக்குள்ள இருந்தது. போதும், ஆமேன்னு சொல்லுங்களேன். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஸ்டடி பைபிளில் இந்த வசனத்தை, இந்த பைபிள் தான் என்கிட்ட வச்சுன்னுக்கிறேன் பாருங்க, விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க. The prayer, witness and faith of his godly mother and grandmother were central factors in the spiritual development of Timothy. அதாவது தீமோத்தியினுடைய பாட்டி அம்மாவுடைய ஜபமும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் அவங்களுடைய விசுவாசமும் தான் தீமோத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு உதவி செஞ்சுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தீமோத்தி எதை பார்த்து விசுவாசத்தில் வளர்ந்தான், எதை பார்த்து தேவ அன்புலையும் தேவன் மீது இருக்கிற பக்தி வைராக்கியத்திலும் வளர்ந்தான்னா, தான் பாட்டியை பார்க்குறான். பாட்டி ஜெபிக்கிற பாட்டி, விசுவாசமா இருக்கிற பாட்டி, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பாட்டி. அம்மாவை பார்க்குறான், அம்மாவும் ஜெபிக்கிறவங்க, அம்மாவும் வைராக்கியம் பாராட்டுறவங்க கர்த்தருக்காக, அம்மாவும் நல்ல குணம் படைச்சவங்க. இதை பார்த்து அதே தன்மையில் இந்த தீமோத்தி என்ன பண்ணுறான்னா வளர்றான். ஆமேன். நீங்க எந்த மாதிரியை காட்டுறீங்களோ அந்த மாதிரியை தான் உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். ஆமேன். அல்லேலூயா. சரி, ஒரு உதாரணம் காமிச்சிட்டேன்னா இப்போ இன்னொரு வசனத்துக்கு போயிடும். 1 தீமோத்தேயு 4:12 யாருன்னா எடுத்தீங்களா? உன் இளமையை குறித்து வாலிப ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன வார்த்தை இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா இளமையை குறித்து மாத்திரம் கிடையாது, பெற்றோருக்கும் பொருந்தும், வயதானவங்களுக்கும் பொருந்தும். இப்போ நான் பேசுகிற கான்டெக்ஸ்டில் படிங்க. நல்லா கவனிங்க. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியா, எதில் மாதிரியா இருக்கணும்னு ஒரு ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்றாரு. இது ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, பெற்றோரும் பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய காரியங்கள் எதுலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல பார்க்குறோம் வார்த்தையில. ஆமேன். வரலையே, அல்லேலூயா. நான் இதான் முன்னாடியே பேசினேன் போனதும் இல்லை. நம்முடைய வார்த்தையில கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தை, தகாத வார்த்தைகளை பிள்ளைங்க முதல்ல எங்கேருந்து கற்றுக்குதுன்னு சொல்லிக்கிட்டா வீட்டில இருந்து தான் கற்றுக்குது. ஆமேன். அதனால் வேணாம், அப்படிப்பட்ட வார்த்தைகளே நம்ம நம்முடைய குடும்பங்களில் பேச வேணாம். வாட் வி சே, நம்முடைய வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், பெற்றோர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது வார்த்தையில் மாதிரியாக இருங்க. யாருக்கு? உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருங்க. ரெண்டாவது, நம்முடைய நடக்கை, நம்முடைய கேரக்டர், நம்ம செய்கிற காரியங்களை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பேசுகிறோன்றது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம். நடக்க என்னும் போது சண்டை போடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது இல்லையா, அது எல்லாம் பிள்ளைங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. நடக்கை, பணத்தை நம்ம கையாளுற விதம், எல்லாத்தையுமே பிள்ளைங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. இது அப்படியே பின்பற்றுவாங்க. அதான் நம்முடைய நடக்கையில் கவனமாக இருக்கணும் நம்ம. ஆமேன், ஆமேன். மூன்றாவது, ஆவி அன்பிலும். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் பிள்ளைங்க மேலே காட்டுற அன்பு, உங்களுடைய கணவன் மனைவி மேலே காட்டுற அன்பு, பெற்றோர் மேலே காட்டுற அன்பு, அதில் என்ன பண்ணணும்னா உண்மையாக இருங்க. தேவையற்ற இடங்களில் என்ன பண்ணாதீங்கன்னா அன்பு காட்டாதீங்க. ஆமேன். அப்படின்னா என்ன சொல்லட்டுமா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சில குடும்பத்தில் சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஊரில் இருக்கிற யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருப்பாங்க.
அந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்ததுன்னா அது வளரும் போதும் என்ன பண்ணணும்னா அது நினச்சிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சில குடும்பத்தில் பார்க்குறோம் மனைவி மேலே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கடந்த நாட்கள் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன பண்ணுவாராம், அவருடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தவங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாராம். ஆனால் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கண்டுக்கவே மாட்டாராம். அவங்க மேலே நேரம் செலவிட்டு அன்பு அதெல்லாம் இருக்கவே இருக்காதான் பாருங்கள். அப்போது பிள்ளைங்க இதை பார்த்தே வளர்ந்தாங்கன்னா அதுங்க எப்படி வளரும்னா, அப்பா அம்மா வந்து அதாவது நம்மளும் இதே மாதிரி தான் இருக்கணும், ஊர் சுற்றணும், இவங்க மேலாம் கவனம் செலுத்தணும், இவங்கெல்லாம் முக்கியம், இவர்களெல்லாம் முக்கியமற்றவர்கள் இந்த கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா விதையும் குடும்பத்திலேருந்து விதைக்கிறது தான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய அன்பு, நம்ம யார் மேலே அன்பு காட்டுறோம் அதில் நம்ம மாதிரியாக இருக்கணும். ஆமென். நான் அதான் ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க, பழைய கதை தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். வீடியோ கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் என்ன பண்ணானா, சாப்பாடு கொடுத்தானா. எந்த தட்டில்? மண்ணு தட்டில் சாப்பாடு கொடுத்து அந்த அப்பா வெளியே இருந்தாராம். எடுத்து போய்ட்டு அங்கே சாப்பாடு வச்சுட்டு வந்தானா. இவங்க மட்டும் டேபிளில் உட்காந்து டைனிங் ஹாலில் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பிடுவாங்களாம். அப்பா தனியாக இருக்கிறாரு, பிள்ளையினுடைய மனைவி, அவங்க குடும்பம் தனியாக இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு. அப்போது அந்த சின்ன பையன் கேட்பானா, அப்பா தாத்தாக்கு மட்டும் ஏன் அந்த தட்டில் வைக்கிறீங்க? டேய், தாத்தா அந்த தட்டில் தான்டா சாப்பிடுவார், வயசாயிடுச்சு, தாத்தா அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவார், அந்த தட்டில் தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா சொன்னானா. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சான், இங்கே கவனிங்க, அவங்க போகிறவங்க போட்டோம். அந்த தாத்தா இறந்துட்டாரு. இந்த பையன் என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு அந்த தட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கினானா. அப்போ அப்பா கேட்டாரா, டேய் அந்த தட்டை ஏன்டா எடுத்து வச்சுக்கினேன்? இல்லைப்பா, நீ வயசாயிட்டுனா உனக்கு கொடுக்கணும்ல, நீ வயசாயிட்டா உனக்கு அந்த தட்டை தாத்தா வாயிட்டு அங்கே தானே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளை என்ன கற்றுக்குச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் மனைவி வந்துட்டாங்க, எனக்கு குழந்தை பிறந்துட்டு என் குடும்பம் ஆயிடுச்சுன்னா நான் எங்கள் அப்பாவை வெளியே உட்கார வச்சு மண் தட்டில் தான் என்ன பண்ணணும்னா சோறு கொடுக்கணும். கற்றுக்கிச்சா? எங்கேருந்து வந்தது பிரச்சனை? அப்போது நம்ம காட்டுற அன்பை பிள்ளைங்க பார்க்குறாங்கங்க. நீங்கள் யார் மேலே அன்பு காட்டுறீங்க, அது எந்த விதத்தில் காட்டுறீங்க, எப்படி நீங்கள் அன்பு காட்டுறீங்க, உங்கள் கணவன் மேலே அன்பை கரெக்டாக காட்டுறீங்களா, மனைவி மேலே அன்பு காட்டுறீங்களா, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கரெக்டான அன்பு, இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வளர்கிறாங்க. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்ல, உன்னுடைய அன்பில் கவனமாறு. ஆமென் சொல்லுங்க. ஆவியில மாதிரியா இரு, கவனமா இருந்த போது, ஆவி என்று சொல்லும் போது கர்த்தருக்காக நமக்கு இருக்கிற ஜீல் அண்ட் எந்தூசியாசிசம், கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பிள்ளைங்களுக்கு தெரியணும். எங்க அப்பா வசனத்துல நிப்பாரு, எங்க அப்பா ஜபத்துல உறுதியா இருக்கிறவர், எங்க அப்பா கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதர், எங்க அம்மா பக்தி உள்ளவர்கள், அவங்க எந்த காரணத்துக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய தகப்பனும் தாயும் விசுவாசத்திலையும் ஜபத்திலையும் நற்கிரியையிலையும் கர்த்தரை தேடுவதிலையும் வைராக்கியம் உள்ளவர்கள் என்கிற ஒரு மாதிரியை நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த பிள்ளைகளுக்கு காமிச்சிடணும். அந்த பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பாவா ஜெபம் பண்ணுறவருங்க, எங்கள் அம்மா வந்து பயங்கர பக்தியான ஆள், ரொம்ப விசுவாசமான ஆள் எங்கள் அம்மா. இந்த மாதிரி நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளை அதே பாதையில் வளரும். அதே தான் ஆவியில் மாதிரியாக இரு பவுல் சொல்றதுக்கான அர்த்தம் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. கடைசியாக சொல்கிறாரு, விசுவாசத்திலும் கற்பிலும். விசுவாசம் போது நான் முன்னாடி சொன்னதுதான், தேவன் மீது உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தில் மாதிரியாக இருங்க. அதே மாதிரி விசுவாசம் என்று சொல்லும் போது உண்மைத்தன்மை, உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஆமேன். இதில் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரியாக இருங்க. சொல்லுங்க, ஒரு மாதிரியாக இருங்க. ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கடைசியாக சொல்கிறாரு, கற்பிலும், பியூரிட்டி, கற்பிலும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம்னா, நம்முடைய நடத்தை, நம்முடைய கற்பு, அதில் நம்ம என்ன பண்ணோம்னா பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அப்போது சில நேரங்களில் நம்ம தவறுவோம், பிள்ளைங்களை அதை பார்ப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய தவறுகள் எல்லாம் திருத்திட்டு நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவாகி நம்ம மறுபடியும் சீர்திருந்ததெல்லாம் அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது அதுங்க கற்றுக்கும். எங்கள் அப்பாவும் தவறுனார் தான், அவர் திருந்திட்டாரு, மாறிட்டார். எங்கள் அம்மாவும் தவறுனாங்க தான், திருந்திட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, மாறிட்டாங்க. நானும் தவறுனேன், நானும் மாறிடுவேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஸோ செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யர் சைல்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியை என்ன பண்ணுங்கன்னா வைத்து போங்கள். இந்த 5 காரியம் பிள்ளைகளினுடைய தேவை. ஆமென். நல்லா சொல்லுங்க. நல்லா இல்லையா சொல்லுங்க. நல்லா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல்ல பிள்ளைகளுடைய தேவை அன்பு. 2வது அந்த பிள்ளைகளுக்கு தேவை பாதுகாப்பு. 3வது அந்த பிள்ளைகளுக்கு தேவை நேரமோ கவனமோ. 4வது அந்த பிள்ளைகளுக்கு தேவை என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல் தேவை. 5வது அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய மாதிரி தேவை. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். ஒரு பையன் அப்படிதான், ஒரு பையனை அவங்க அப்பா அடிச்சாராம், போட்டு அடி அடிச்சு, டேய் உன் வயசுல அப்துல் கலாம் எப்படி படிச்சாராம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவன் திரும்ப கொம்பை பிடிச்சிட்டு நிறுத்திட்டு கேட்டானா, உன் வயசுல ஒரு ஜனாதிபதியாவே மாறிட்டாரு. உன் வயசுல அவரு ஜனாதிபதியாவே மாறிட்டாரு, நீ இன்னும் இங்கே தானே இருக்கிற அப்படின்னா. அதனால பிரியமானவர்களே, வில் செட் அ குட் எக்ஸாம்பிள். நல்ல மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த வாரத்தில் சொன்னது தான். பிள்ளைகள் இருக்கிறவங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறவங்க, சின்ன சகோதர சகோதரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரசங்கம் பொருந்தும். பிள்ளை இல்லாதவங்க யாராவது இருப்பீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் பிள்ளை இல்லைன்னா கர்த்தர் சீக்கிரமாக பிள்ளை கொடுப்பார். கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய இணைச்சன பந்துக்களுக்கு யார் அந்த தேவையோடு இருக்கிறீங்களோ, அந்த ஏக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறவங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் உண்மையிலே பிரயோஜனமா இருந்ததுன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அடியேன் பேச பரிசுத்த ஆவியானவர் கிருபை செஞ்சீங்க. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ நடக்க கிருபை தாங்க. நாங்கள் கேட்ட வசனங்களை கேட்டு விட்டு விடாமல் அதன்படி தகப்பனே ஒரு உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஞானமாய் பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை தாங்க. விசேஷமாய் வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தகப்பனே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் எல்லாம் எல்லா விதமான ஒழுக்கத்திலையும் ஆண்டவரே சீர்திருத்தலையும் அவர்கள் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்து நடத்துங்க. இன்னும் வருகிற நாட்களில் இருக்கிற ஆண்டவரே போதனைகளை ஞானமாய் நாங்கள் கேட்டு சத்தியத்தில் நடக்க வளர கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?